வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துல வெங்கடாச்சலபதிக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது திருமலா திருப்பதி ஸ்ரீவாரி வடை. அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வடை செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு முழு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். 300 கிராம் இருக்கும். அதை ஒரு பவுல்ல போட்டு தண்ணி ஊத்திடலாம். ஒரு நைட்டு 12 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க. நல்லா ஊறதுக்கு அப்புறமா 3 டைம் வாஷ் பண்ணிட்டு இதை நல்லா வடிகட்டிடலாம். மிக்ஸி அப்படி இல்லைன்னா கிரைண்டர்ல போட்டு அரைக்கும் போது போட்டு தண்ணி இல்லாம நல்லா கட்டியா அரைச்சிடுங்க. இது போல 300 கிராம் கருப்பு உளுந்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இடிச்ச மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் இடிச்ச ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா கட்டியா பிசைஞ்சு எடுத்துங்க. இந்த பக்குவத்துல பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு உருண்டை எடுத்து உருட்டி நல்லா கையை வச்சு இது போல தட்டுங்க. நல்லா உள்ளங்கை சைஸ் அளவுக்கு இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா மெல்லிசா தட்டுங்க. ரொம்ப கனமா தட்ட வேணாம். இதை கையில எடுத்து மிதமான சூட்ல இருக்கிற எண்ணெயில போட்டுடலாம். இந்த வடை 5 நிமிஷம் அப்படியே விடுங்க. அதுக்கப்புறமா திருப்பி போட்டு 8ல இருந்து 10 நிமிஷம் அப்படியே வேகணும். வடை வந்து பாத்தீங்கன்னா திருப்பதியில நெய்யில தான் சுட்டு எடுப்பாங்க. அதனோட ஸ்பெஷலே அதுதான். வடை வேகும் போது பாத்தீங்கன்னா நல்லா நொர விட்டுட்டு வருது. இந்த நொர வந்து பாத்தீங்கன்னா அடங்கி இருக்கும். அதுதான் வடை வெந்துச்சான்றதுக்கு பக்குவம்.